என்னோட பேர் சுரேஷ் தேவராஜ். நான் பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கநாயக் கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஆடு மாடு கோழி முயல் எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். கூடுதலாக வந்து தீவன பயிர்கள் 40 வகையான தீவன பயிர்கள் வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அது விதப்பில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கே புதுசு. இது வந்து தீவன சப்பாத்தி கல்லி. இந்த சப்பாத்தி கல்லியை வந்து தீவனத்துக்குன்னு போகிற சப்பாத்தி கல்லி ஓகேங்களா. ஏற்கனவே சப்பாத்தி கல்லினா பார்த்தோம் முள் இருக்கிற ரகம் பார்த்தீங்க இல்லையா. ஏற்கனவே இருக்க சப்பாத்தி கல்லி நம்ம பார்த்துருப்பீங்க, முள் இருக்கும். அந்த பழங்கள்லாம் சின்ன பிள்ளை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, முள் இருக்கும். பட் வந்து இப்போ புது வெரைட்டி வந்து முள் இல்லாத வெரைட்டி. இந்த சப்பாத்தி கல்லியில் முள்ளே இருக்காது, உங்களுக்கு சுத்தமாக முள்ளே இருக்காது பாருங்கள் ஓகேங்களா. முள்ளே இருக்காது, அருமையாக இருக்கும் பாருங்கள். இது முள் இல்லாத வெரைட்டி ஓகேங்களா. இதை பாருங்கள், இது முள் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை முள் இருக்குது. ஸோ இது முள் இல்லாத வெரைட்டி. இது முள் இல்லாத வெரைட்டி, புது வெரைட்டி. இது வந்து நீங்கள் நம்ம சாப்பிட்லாம். ஆடு மாடுகளுக்கு போடலாம், கோழிகளுக்கு போடலாம். இதுமாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து இதோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பிரேசில். இது நம்ம நாட்டு வெரைட்டி கிடையாது. இது வந்து பிரேசிலேருந்து கொண்டாந்த வெரைட்டி. இது வந்து பிரேசில் வந்து நான் கொண்டாட கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே நம்ம பூனேயில் வந்து BSIFன்னு வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சப்பாத்தி கல்லியை வந்து சாம்பிள்ஸ் இங்கே வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து பூனேயில் வந்து ரிசர்ச் பண்ணி இதை வந்து நம்ம சாப்பிட்ற வெரைட்டி. இது வந்து நம்ம சாப்பிட்லாம், ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நிறையா பை ப்ராடக்ட் நிறையா பண்ணலாம் ஓகேங்களா. பை ப்ராடக்ட் பண்ணலாம். அதாவது ஹெல்த் கேர் ப்ராடக்ட், சுகர் பயங்கரமாக சுகர் கண்ட்ரோலுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு, வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹேர் ஆயிலு, அப்புறம் ஃபேஸ் ஜெல்லு போடுறதுக்கு, ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு, சூப்பு தயாரிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் கேரில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது வந்து. அதே போல் வந்து இது வந்து லெதர் தயாரிக்கிறாங்க, ஆர்கானிக் லெதர் தயாரிக்கிறது, ரெக்ஸின் லெதர்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி வந்து இது வந்து லெதர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு மிக பெரிய வரப்பிரசாதம். விவசாயம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து பயன்படுது. ஹெல்த் கேர் மெடிசனாகவும் இருக்குது. அதேமாதிரி வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸுக்காக சீப்பு அதுமாதிரி சோப்பு ஷாம்பு தயாரிக்கவும் பயன்படுது. அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ ஒரே ப்ராடக்ட்டு. அதோட முக்கியமாக இது வந்து ஏன் இதை நான் பயிர் பண்ணியிருக்கேன், இதே நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து தண்ணியே தேவையில்லை. ஸோ தண்ணியே தேவையில்லை. அதாவது வேஸ்ட் லேண்டில் பண்ணலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை பங்கான இருக்குது. அங்கெல்லாம் எவ்வளோ தரிசு நிலங்கள் நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து 20% 30% வந்து தரிசு நிலங்கள் இருக்குது. தரிசு நிலங்கள்லாம் என்னது, அங்கே தண்ணி பாயாது, மானாவாரி, அதாவது மழை பெய்ய மட்டும் தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த மாதிரி நிலங்கள்லாம் இருக்குது. அதே போல் அந்த 30% வந்து 10% வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 வந்து அது ஒரு முள்ளாக தான் இருக்கும். அது சுத்தமாக வேஸ்ட் லேண்டு, இன்னைக்கு எதுக்குமே உதவாத லேண்டு. அதில் வந்து எந்த விவசாயமும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலங்கள் வந்து இருக்குது. அந்த மாதிரி நிலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து கேக்டஸை வந்து நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னா அந்த இடம் பசுமையாக போயிடும். இல்லை இப்போ வந்து பொதராட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பொதராட்டத்தில் வச்சிங்கன்னா வந்து பசுமையாயிடும் உங்களுக்கு. இது வந்து அதான், அதாவது நம்ம ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்டும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இது வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ எல்லாருமே விவசாயிகளை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்கவங்களும், 1 ஏக்கர் வச்சுருக்கோம், 100 ஏக்கர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து ஒரு கொஞ்சமாவது வந்து தேவையில்லாத இடம் இருக்கும் ஓகேங்களா. ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு சின்ன இடமா வந்து பொதராட்டம் கிடக்கும். எதுவுமே விவசாயமே பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்துலையும் வைக்கலாம். அதேமாதிரி 100 ஏக்கர் வச்சுருப்பாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் தரிசு நிலமாக வச்சுருப்பாரு. அதில் வேஸ்ட் லேண்டாக வச்சுருப்பார், சும்மாவே தான் வருஷம் ஃபுல்லாக வச்சுருப்பார். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஆடி மாதம் போல் நீங்கள் பயிர் பண்ணி நீங்கள் இதை விளைய வச்சு அந்த இடத்த நீங்கள் பசுமையாக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து வேஸ்ட் லேண்ட், தண்ணியே இல்லாமல் வளரக்கூடிய தீவன பயிர். இது வந்து நிறைய பயிர் ப்ராடக்ட்டும் பண்ணலாம். ஏன் தண்ணி இல்லாமல் பண்ணலாம், நாங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கோம். அது நீங்கள் தண்ணி பாய்ச்சிங்கன்னா விளைச்சல் அதிகமாக வரும், குவாலிட்டி அதிகமாக வரும். தண்ணி இல்லாமல் பண்ணால் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக வரும் ஓகேங்களா. விளைச்சல் இது வந்து பார்த்திங்கன்னா நட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4000 வந்துடும் இல்லை. 3 வருஷத்துக்கு 4000 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் இல்லாட்டா நட்டதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதத்தில் கட் பண்ணலாம். 6 மாதத்தில் கட் பண்ணால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷ கிராப். 10 மாதம் ஆச்சு. 10 மாதத்தில் எப்படி இருக்கும் ஓகேங்களா. 10 மாதத்தில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இது மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா இது எப்படி நடவு பண்ணுறதுன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வருஷம் 6 அடி கேப் நடணும். அதே மாதிரி வந்து செடி வந்து ஒரு 3 அடி. இந்த செடிக்கு நடுவில் 3 அடி கேப்பு, இந்த செடிக்கும் நடுவில் 6 அடி கேப்பு. எப்படி நடவு பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து கேக்டஸ் வந்து முத்துனது இந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா, முத்தி போயிருக்குதியா. இந்த மாதிரி முத்தின கேக்டஸை இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தியில் கட் பண்ணுங்கள்.
இதுமாதிரி கட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். பிறகு முள்ளே இருக்க பார்த்தீங்களா, சுத்தமாக முள்ளே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வாரம் வந்து நிழலில் வந்து இந்த மாதிரி நிழலில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நிழலில் வந்து காஞ்சிரும். காயாது. அது இது பார்த்தீங்கன்னா கேக்டஸில் பார்த்தீங்கன்னா 95% தண்ணி தான் இருக்குது, 90% வாட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் நிழலை காய வச்சிங்கன்னா எல்லாம் வற்றி போயிடும், உங்களுக்கு சப்புன்னு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் நேராக சன்லைட்டை பார்த்து நேராக அப்படி ஊனிக்கலாம். இது ஊனிடணும். இது வரைக்கும் மூன்ற மாதிரி நேராக ஊனிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதுலேருந்து புடை வரும். இது எப்படி முளைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இது இப்படி முளைச்சி வரும். இந்த மாதிரி முளைச்சி வரும். சைட்லேருந்து வரும். இந்த பக்கம் வந்து முளைச்சி வரும், இந்த பக்கம் வந்து முளைச்சி வரும், எப்படியுமே முளைச்சி வரும். இப்போ ஒன்று முளைச்சி வருது பார்த்தீங்களா, இந்த முளைச்சி வந்ததில் இப்போ இது இலசு. இப்போ இதுலேருந்து அடுத்து வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் இதுலேருந்து வரும். இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுலேருந்து 2 மாதம் கழிச்சு வரும். ஓகேங்களா. இதில் வந்து இதை மாட்டுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து இதை நீங்கள் அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். மாட்டுக்கு பார்த்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், நடைமுறை பார்த்துக்கலாம். இப்போ நடைமுறை பார்த்தீங்கன்னா இது சும்மா சாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரி பறிச்சுங்க. பறிச்சுட்டு ஏற்கனவே நம்ம வந்து சப்பாத்தி களி வந்து பறித்து வச்சுருக்கோம் இல்லையா, பறித்து ஒரு வாரம் காய வச்சுருக்கோம். நல்லா காய வச்சுட்டு வைக்கும் போது நீங்கள் வந்து ட்ரைகோடர்மா இருக்கு இல்லையா, ட்ரைகோடர்மாவில் நனைச்சிடணும். ட்ரைகோடர்மாவில் இதை நனைச்சிட்டு நீங்கள் அப்படியே நட வேண்டியதான். இப்படி நேராக நடும்போது வந்து இது வந்து சரியாக இருக்கணும். நடிட்டு அப்படி முடித்தா போதும், அவ்வளோதான். மூடிட்டு நீங்கள் இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 லிட்டர் நட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் அது பார்த்து குப்புன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்படியே முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். மழை பெய்யும் போது அந்த மலையில் இருக்க தண்ணியில் வந்து அது அப்படியே வளர்ந்துட்டுருக்கும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணியை நிறையா சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த வேர் பகுதியில் சப்பாத்திகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேரை பிடிங்க வச்சுங்களேன். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதை பிடிங்கி பாருங்கள். அந்த வேரில் வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஒன்று பிடுங்கடா. இப்போ ஒன்று பிடிங்க காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக பிடுங்க. இதை ஃபுல்லாக பிடுங்கணும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ வேர் இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இல்லை. ஸோ இந்த வேர் வந்து ரொம்ப நல்லா நிறைய வேர் வரும் உங்களுக்கு. இந்த வேர் வந்து என்ன பண்ணால் தண்ணி வந்து நிறையா சேகரித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வறட்சி தாங்கி வரும் உங்களுக்கு. நட்டு அப்படியே பறிச்சு அப்புறம் இது ஒரு நடைமுறை வந்து இப்படியும் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு மாதிரி நடைமுறை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ ஒன்று நட்டுட்டீங்க இல்லையா, அடுத்தது வந்து நீங்கள் 3 அடி விட்டு நடலாம். 3 அடி விட்டு நடலாம். இல்லாட்டினா நெருக்கமாகவும் நடலாம். இப்படி விட்டு நடலாம். இப்படி நட்டுட்டு போகலாம். இப்படியும் நடலாம். வா, இப்படி நட்டுகிட்டே போகலாம். இப்படியே நேராக நட்டுகிட்டே போகலாம். இன்னும் நெருக்கமாக நட்டுட்டு போகலாம் உங்களுக்கு. இதேமாதிரி வந்து நீங்கள் 3 அடி ஒன்று இருக்கு இல்லையா, இதேமாதிரி வரிசையாக நட்டுகிட்டே இப்போ நாங்கள் வந்து நீங்கள் 3 அடி கொண்டு நட்டுருக்கோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் நெருக்கமாக அப்படியே நட்டுக்கிட்டே போகலாம். அடுத்தது வந்து நீங்கள் 6 அடி கேப் போட்டுக்கலாம். இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் எப்படின்னா, நீங்கள் இப்போ நடுறீங்க இல்லையா, ஜிக்ஸாக் மாதிரில இங்கே பறி இங்கே நல்லா பறி 2 பேரை சேர்த்தாப்புல நடலாம். எப்படின்னா இன்னும் படிச்சுட்டு போ எடுக்கிறீங்களா சார், இப்படி வைக்கலாம். ஓகேங்களா. இன்னொரு பேடு. இப்போ நீங்கள் சப்போஸ் வயலில் உழவு ஓட்டுறீங்க இல்லையா, உழவு ஓட்டின கரை இப்படி தான் இருக்கும். இப்படி உழவு ஓட்டிட்டு போவாங்க, கரை இருக்கும். இப்படி ஒன்று வைக்கலாம். இப்படி படுக்க வச்ச மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு அடுத்து ஓகேங்களா. இப்படி ஒன்று இப்போ இந்த எண்டிங் இருக்கா, அதுக்கு இப்படி வைக்கணும். அப்புறம் இப்படி, அப்புறம் இங்கே ஒன்று வை. இப்படி இப்படி என்ன சரி. இந்த இடம் இப்படி தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் மண்ணை போட்டு இந்த ஆளி மம்டில் அடி போடும் கேப்பில். அவ்வளோதான். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்படி போட்டால் ஈல்டு அதிகமாக வரும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து முளைச்சி வரும், இங்கேருந்து முளைச்சி வரும்.
இப்படி பிரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய ஈல்டு அதிகமாக வரதுக்கு. ஸோ இப்போ அடுத்த லைன் என்ன பண்ணால் அடுத்த லைன் வந்து 6 அடி கேப் போட்டு நீங்கள் அப்படி பிளான்டேஷன் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்தது 6 அடி. ஏன் 6 அடி வரும்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரான்ச் வரும், உங்களுக்கு நடந்து போட்டு உங்களுக்கு இடம் வேணும். உங்களுக்கு இப்போ இவ்வளோ தான் கேப் இருக்க மாதிரி இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் நடந்து போக முடியாது. ஒரு 6 அடி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சரி விட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். தண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி வந்து இப்போ நீங்கள் இப்படியே விட்டாடா போதும், தண்ணி கூட ஊற்ற தேவையில்ல. தண்ணி இருந்துச்சுன்னா ஊற்றினா அப்படியே முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இதில் நோய் தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அது ஃபங்கஸ் சைடு வந்து இருக்குது, நீங்கள் வாங்கி நீங்கள் அடிச்சின்னா அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். மற்றபடி பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இதில். அப்புறம் இதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்க பார்த்தீங்களா, களைகள் மேலே வலிக்க தேவையில்லை, அதை விட வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்படியே போட்டுக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் நட்டு ஒரு 6 மாதம் மட்டும் களையை கண்ட்ரோல் பண்ணுங்கள், புல்லு பிடிங்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து களை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ லோ மெயின்டெனன்ஸ். அப்புறம் அதே போல் வந்து இவ்வளோ கேப் சும்மா இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் கேப் அதிகமாக இருக்கும். இந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து கடலை போட்டுக்கலாம், மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, மக்காச்சோளம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து மரப்பயிர்கள்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். கிளரிசிடியா மரம், இப்போ ஆடு பண்ண வச்சிங்கன்னா கிளரிசிடியா மரத்தை ஊனிக்கலாம். இதுமாதிரி மற்ற மர வகைகள் வந்து நிறையா நீங்கள் ஊனிக்கலாம். நீங்கள் ஓகேங்களா, ஊனிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கிராப், அதாவது இன்டர் கிராப் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்திகளை மட்டும் தான் ஊன அவசியம் கிடையாது. சப்பாத்திகளை கூட வந்து நீங்கள் நெட்டில் வந்து கடலையோ ஒரு உளுந்தோ இதுமாதிரி ஷார்ட்டாக உயரம் கம்மியாக வர மாதிரி கடலை வந்து உயரம் கம்மியாக தான் வரும். ஸோ அதுமாதிரி கடலை போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் தண்ணி பாய்ச்சணும். ஓகேங்களா, எனக்கு தண்ணி வசதி இருக்குங்க, நான் வந்து சப்பாத்தி களி வளர்க்கணும் ஆசையாக இருக்குது, இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது, புல்லு தான் முளைக்குது, நான் தண்ணி பாய்ச்சிறேன், இடம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நடுவில் கடலை போட்டுக்கலாம். உளுந்து தெளிச்சிக்கலாம். மழை காலத்தில் உளுந்து தெளிச்சா உளுந்து ஊருப்போம் நீங்கள் பிடிங்கிக்கலாம். அப்புறம் என்ன மரப்பயிர் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கிளரிசிடியா மரம், இந்தமாதிரி சவுண்டல் மரம், மரப்பயிர்கள் ஊனிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு இதுவுமே சொல்ல கிடையாது. இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் மெயின் கிராப்பாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் இன்டர் கிராப்பாகவும் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறது எதுவுமே வந்து நானும் எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, நானும் படிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரியும் உங்களுக்கு. அப்புறம் இதில் பேனிக்கல்னு சொல்லிட்டேன். இது வந்து ஆடு மாடுகளுக்கு முக்கியமாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு விவசாயி கேட்குறாரு, சப்பாத்திக்கு எதுக்குங்க போகணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆட்டு மாடுகளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு விவசாயிக்கு சொல்லிக்கலாம். அப்புறம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இயற்கை வளங்களை தயாரிக்கலாம். பயோமாஸ், பயோ ஃபெர்டிலைசர் தயாரிச்சிக்கலாம். அது வந்து நீங்கள் சப்பாத்திகளை அறுத்து வெள்ளம் போட்டு ஒரு பேரில் மூடி வச்சுன்னா அது வந்து இயற்கை உரம் வந்துடும். ஸோ இயற்கை உரம் வந்து அதில் கிடச்சிருது ஒரு விவசாயிக்கு. அப்புறம் அது வந்து இப்போ எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கேஸ் வந்து வீட்டிலே வந்து கேஸ் உற்பத்தி பண்ணிக்கலாம். எல்பிஜி கேஸ் மாதிரி சாணத்தில் வச்சுருக்காரு இல்லையா, அது மாதிரி வந்து இந்த கேக்டஸில் வந்து நீங்கள் நம்ம நார்மலாக நீங்கள் சாண ஏரியாவுக்கு பதிலாக இந்த இதில் வந்து கேஸில் வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ நிறையா நீங்கள் இப்போ எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது, நிறையா வீடியோ பார்த்துருக்கீங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து கேஸ் உற்பத்தி பண்ணி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா. அதே போல் இதை நீங்கள் வெட்டி போட்டு நீங்கள் அதில் வந்து எல்பிஜி பயங்கரமாக அது கேஸ் கிடையாது, ரிசர்ச் பேப்பரில் இருக்குது. எல்லாமே ப்ரூஃபோடு தான் இருக்குது. நீங்கள் நிறையா வீட்டுக்கு நீங்கள் சிலிண்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கரண்ட் எடுக்கலாம். ஓகேல, பயோ எனர்ஜி, பயோ கேஸு, தீவனம், இது நம்ம சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து வந்து அப்புறம் வந்து இதுக்காக வளர்க்கலாம்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு வந்து மாட்டுக்கு போட்டுக்கலாம், பயோ கேஸ் போட்டுக்கலாம், ஆனால் இயற்கை ஒரு பயோ எனர்ஜிக்காக பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு உரங்கள் தயாரிக்கிறதும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பழத்துக்காகவும் நீங்கள் வந்து இதை பயிர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பழத்துக்காகனா நீங்கள் வந்து 3 வருஷம் ஆகும் நட்டதுலேருந்து. இப்போ நான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, ட்ராகன் ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான். இதுவும் வந்து நட்டதுலேருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் வந்து பழம் பழுக்கும். ஸோ ஃப்ரூட்ஸில் வரும். ஃப்ரூட்ஸ்லேருந்து நீங்கள் விற்பனை பண்ணலாம். ஃப்ரூட்ஸுக்கு நிறைய விற்பனை வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் செஞ்சு நீங்கள் ஜூஸ் விற்கலாம். அதேமாதிரி அந்த பழத்தில் இருக்க கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்த்துருக்கீங்க நீங்கள் பழம், இதுதான் பழம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, பழம் வரும். ஃபஸ்ட்டு பழம் வந்து 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி 1.5 இயர் வந்து பழம் வரும். இந்த பழம் ஜூஸ் எடுக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே கொட்டை நிறையா இருக்கும். இந்த கொட்டையிலேருந்து பவுட்ரு தயாரிக்கிறாங்க. கொட்டையிலேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஆயில் எடுத்து அந்த ஆயில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி களியிலே வந்து எல்லா விலை உயர்ந்த பொருட்களும் இதில் தான் தயாரிக்கிறாங்க. விலை உயர்ந்த சோப்பும் இதில் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு விவசாயிக்கு வந்து என்ன பயன்கள் சொல்லிட்டேன். ஸோ பழங்கள் எடுக்கலாம், தீவன உற்பத்தி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டேன். அடுத்து வந்து இது வந்து எப்படி பிஸ்னஸாக அடுத்து பண்ணுறது, அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் சோப்பு தயாரிக்கலாம். சோப்பு நீங்கள் நெட்டில் கூகுளில் அடித்து பாருங்கள்.
கேக்டஸ் சோப்புன்னு போட்டுங்க. ஒரு சோப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3500 ஒரு சோப்பு. இல்லை, இந்த சப்பாத்திகளை தயாரித்த சோப்பு 3500. சாதாரண கிடையாது. நீங்கள் நெட்டில் பாருங்கள், கேக்டஸ் சோப்புன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வீடியோ பார்க்குறாங்க 3500 சோப்பு. அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க நிறைய பேர். இப்போ நிறையா வந்து இப்போ இன்ஸ்டாவில் பார்த்து நிறைய பேர் வீட்டில் இருக்க பெண்மணிகள்லாம் வந்து சோப்பு தயாரிக்கிறாங்க. ஹோம்மேட் சோப்பு நிறைய தயாரிக்கிறாங்க இல்லையா? எல்லா சோப்பும் தயாரிக்கிறாங்க. செம்பருத்தி சோப்பு, அந்த சோப்பு, இந்த சோப்பு, ஆட்டுப்பால் சோப்பு, இதுமாதிரி நிறையா சோப்பு தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இதில் சோப்பு தயாரித்தா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் சோப்பு கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ரா மெட்டீரியல் நான் கொடுப்பேன். நாங்கள் இதுலேருந்து சோப்பு தயாரிக்கலாம். நீங்கள் சோப்பு எப்படி தயாரிக்கிறதா, நீங்கள் எப்படி நீங்கள் ஆலிவேரில் தயாரிக்கிறீங்க இல்லையா? சோத்துக்கத்தால் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா சோப்பு? அதே போல் தான் இதுலேயும் இதை தயாரிச்சிங்கன்னா அந்த சோப்போட விலையே தனி. ஏன் இந்த சோப்போட வேல்யூ அதிகம் அப்படின்னா, இதோட இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இதில் வந்து நிறையா மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது சப்பாத்திகள். இப்போ இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, ஏன் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இல்லை ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, அந்த வளவளப்பு தன்மை. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சப்பாத்திகளையா இதை கட் பண்ணுறேன் ஓகேங்களா? எப்படி இருக்க பாருங்கள், உள்ளுக்கு தண்ணி தான், அப்படியே அவ்வளோ மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். இதை வந்து அப்படியே மூஞ்சில் அப்படியே தேய்ச்சிங்கனாவே ஃபேஸ் அப்படியே இறுகிறோம். எப்படின்னா, நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வயசை குறைக்கும் முகத்தில் வந்து சுருக்கம்லாம் வருது பார்த்தீங்களா? முகத்தில் சுருக்கம் வர்றதுக்கு நிறையா க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா ஆன்டி ஏஜிங் ஸ்கின்னில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங், அதாவது உங்களுக்கு வந்து வயதை வந்து குறைக்கும், ஸ்கின்னை வந்து சுருங்காது. இப்போ நிறையா ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஊரில் சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு நிறையா ஜெல்லை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஆன்டி ஏஜிங் செல், வயதை குறைக்கிறதுக்கு ஜெல்லு தயாரிக்கிறாங்க. அந்த ஜெல்லு வந்து இதில் தயாரிக்கிறாங்க.